ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் பதவியிலிருந்து விபு நாயர் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார். IAS அதிகாரி காகர்லா உஷா ஆசிரியர் தேர்வு வாரிய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக எமது செய்தியாளர் சங்கரன் தரும் தகவல்களை கேட்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவராக 2 ஆண்டுகளுக்கு மேலாக பதவி வகித்து வந்த விபு நாயர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு டான்சி நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். TRB உடைய புதிய தலைவராக தமிழ்நாடு நகரமைப்பு மேம்பாட்டு கழக நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய காகர்லா உஷாவிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இவர் நேற்று மாலையே இந்த கூடுதல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்ட 2 முக்கிய காரணங்கள் கல்வித்துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது. அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வை லட்சக்கணக்கான பட்டதாரிகள் மிகுந்த ஆவலுடன் 3 ஆண்டுகளுக்கு மேலாக 4 ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். கடந்த 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த தேர்வு நடத்தப்படாத சூழலில் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இந்த தேர்வை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இதற்காக 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டு தேவையான செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னை உயர்நீதிமன்றமும் வரும் ஏப்ரல் இறுதிக்குள் இந்த தேர்வை நடத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்ட நிலையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் ஏப்ரல் 29, 30 இந்த தேதிகளில் இந்த தேர்வுகள் நடைபெறும் எனவும் அறிவித்தார். அதன் பிறகும் கூட இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த அறிவிப்பை வெளியிடாமல் ஆசிரியர் தேர்வு வாரியம் காலம் தாழ்த்தி வந்தது தமிழக அரசிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த அறிவிப்பை கடந்த மாதம் 31ஆம் தேதியை வெளியிட வேண்டும் என அதிகாரிகளுடைய கூட்டத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் உத்தரவிட்டதாகவும் கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது முதலமைச்சர் உத்தரவிட்ட பிறகும் கூட இந்த அறிவிக்கையை வெளியிடாமல் காலம் தாழ்த்தி வந்ததன் காரணமாக தற்போது ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.